أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நமக்கு திருக்குர்ஆனுடைய எந்த ஞானத்தை வழங்கினார்களோ அல்லது அந்த ஞானத்தை புரிந்து கொள்ளவும் அதன்படி செயல்படவும் தம் நூலிலும் வழிகாட்டல்களிலும் எந்த வகையில் எடுத்து வைத்தார்களோ அது தொடர்பாக கடந்த ஜும்ஆக்களில் நான் 2 குத்துபாக்களை கொடுத்தேன். திருக்குர்ஆன் நமக்கு ஞானத்தின் கருவூலத்தை வழங்குகிறது. உண்மையில் இதுதான் அடியானை இறைவனுடன் சேர்க்கின்றது. இறைவனை அடைவதற்கும் அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கும் இதை தவிர வேறு எந்த வழிமுறையும் இல்லை. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது ஒரு கவிதையில் இவ்வாறு கூறுகிறார்கள்: திருக்குர்ஆன் இறைவனை காட்டக்கூடியதும் இறை வேதமும் ஆகும். அது இல்லாமல் அவனுடைய ஞானம் எனும் தோட்டம் முழுமையற்றதாகும். ஆகவே இந்த அடிப்படை விஷயத்தை நாம் எப்பொழுதும் நம் முன்னால் வைக்க வேண்டும். நாம் இறை நெருக்கத்தையும் அவனுடைய விருப்பத்தையும் விரும்புகிறோம் என்றால், நாம் நம் உலகையும் மறுமையையும் சரி செய்ய விரும்புகிறோம் என்றால் இவ்விஷயங்களை நினைவில் வைத்திருக்க வேண்டும். திருக்குர்ஆன் தான் அந்த வழிமுறையாகும் என்பதையும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அத்துடன் இன்னொரு விஷயத்தையும் நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அது என்னவென்றால், இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்கும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நியமிக்கப்பட்ட வழிகாட்டியின் தேவை உள்ளது. அது இக்காலத்தில் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை ஊழியரான ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆவார்கள். திருக்குர்ஆனின் பல்வேறு அம்சங்களின் மீது ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு ஆழமாகச் சென்று ஒளி பாய்ச்சினார்கள் என்றால், அதன் அழகு குறித்து தெரிவித்தார்கள் என்றால், நான் கூறியது போன்று கடந்த 2 குத்துபாக்களில் நான் எடுத்துரைத்தேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் எடுத்துரைக்கப்பட்ட அறிவு மற்றும் ஞானத்தின் இந்த கருவூலம் திருக்குர்ஆனின் போதனையை புரியக்கூடிய இந்த தொடர் இத்தோடு முடிந்துவிடவில்லை. பெருமளவில் உள்ளடக்கம் எடுத்துரைக்க எஞ்சியுள்ளன. இன்றும் இத்தொடரை தொடரச் செய்தவாறு திருக்குர்ஆனின் சிறப்புகள், அந்தஸ்து மற்றும் முக்கியத்துவம் குறித்து ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழிகாட்டல்கள் மற்றும் எழுத்துக்களின் ஒளியில் எடுத்துரைப்பேன். திருக்குர்ஆனுடைய அந்தஸ்து, முக்கியத்துவம் குறித்து ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவு ஆழமாக தெரிவித்துள்ளார்கள் என்றால், அதுதான் இறை நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாகவும் திருக்குர்ஆனுடைய போதனையின்படி செயல்படுவதற்கு அறிவையும் புரிதலையும் தரக்கூடியதாகவும் உள்ளது. ஆகவே நாம் நமது வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கு இவ்விஷயங்களை மிகவும் கவனத்துடன் கேட்கவும் புரியவும் முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே நாம் நமது வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கு இவ்விஷயங்களை மிகவும் கவனத்துடன் கேட்கவும் புரியவும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். லாலா பீம்சீம் என்பவருக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் திருக்குர்ஆன் இறைவனுடைய வேதமாகும் என்பதை விவரித்தவாறு ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதுகிறார்கள்: சில நாட்களுக்கு முன் லேக்ராம் எனும் பெயருடைய ஆரியராக இருந்த ஒரு பிரம்மன் காதியானில் என்னிடம் வந்தார். வேது இறைவனுடைய வேதமாகும், திருக்குர்ஆன் இறைவேதம் அல்ல என்று கூறினார். நான் அவரிடம், வேது
இறைவனுடைய வேதம் என்பது உங்களுடைய வாதமாகும். தற்போதைய அதன் நிலையின் அடிப்படையில் அது இறைவேதமாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அதில் ஷிர்க்குடைய போதனை உள்ளது. எதில் ஷிர்க்குடைய போதனை இருக்குமோ அது இறை வேதமாக எவ்வாறு இருக்க முடியும்? அது மட்டுமின்றி இன்னும் பல அசுத்தமான போதனைகளும் அதில் உள்ளன. ஆனால் திருக்குரானை இறை வேதமாக நான் அறிகிறேன். ஏனென்றால் அதில் ஷிர்க்குடைய போதனையும் இல்லை, அசுத்தமான போதனையும் இல்லை. அதை பின்பற்றுவதால் உயிருள்ள இறைவனின் முகம் தென்படுகிறது, அற்புதங்கள் வெளிப்படுகின்றன என்று கூறினேன். ஆகவே இறைவனுடைய வேதமாக இருப்பதற்கு அது ஷிர்க்கிலிருந்து தூயதாக இருக்க வேண்டியதும், அதன்படி செயல்படுவதால் இறைவனுடைய முகம் தென்பட வேண்டியதும் நிபந்தனையாக உள்ளது. இறைவனுடைய முகத்தை காட்டுவதில் திருக்குரான் எவ்வாறு தம் பங்களிப்பை ஆற்றியது என்பதை சஹாபாவின் வாழ்க்கையிலிருந்து காண இயலும். திருக்குரானின் போதனை சஹாபா பெருமக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது தொடர்பாக எடுத்துரைத்தவாறு ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டமாக இருந்தது. அக்காலகட்டத்தின் மீது ஒரு பரந்த கண்ணோட்டத்தை கொண்டு காணும்போது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களை மேற்கூறப்பட்ட தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு ஏன் கொண்டு சென்றது என்பது நிரூபணமாகிறது. ஏனெனில் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுள் பெரும்பாலார் தம் ஆரம்ப காலகட்டத்தில் எவ்வாறான நிலையை தம்முடன் அழைத்து வந்தார்கள் என்றால் அது காட்டு விலங்குகளின் நிலையை விடவும் மோசமாக இருந்தது. கொடிய விலங்குகளைப் போன்று அவர்களின் வாழ்வு இருந்தது. எந்த அளவு தீய செயல்களிலும் தீய ஒழுக்கங்களிலும் அவர்கள் மூழ்கி இருந்தார்கள் என்றால் மனிதத்துவத்தை விட்டு வெளியேறிவிட்டிருந்தார்கள். எந்த அளவு உணர்வற்று போயிருந்தனர் என்றால் தாம் தீய செயலாற்றுபவர்கள் என்பதை அறியாதவர்களாயிருந்தனர். அதாவது நன்மை மற்றும் தீமையை அடையாளம் காணக்கூடிய உணர்வு கூட போய்விட்டிருந்தது. ஆகவே திருக்குரானுடைய போதனையும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழமையும் அவர்கள் மீது செய்த முதல் தாக்கம் என்னவாக இருந்தது என்றால், தூய வாழ்வு எனும் ஆடையை கைவிட்டு நாம் முற்றிலும் நிர்வாணமாக உள்ளோம், தீய செயல்களின் அசுத்தத்தில் சிக்கியுள்ளோம் என்று அவர்கள் உணர்ந்து கொள்ள செய்தது. அவர்களின் முதல் நிலையை குறித்து உலாயிக்க கல் அன்ஆமி பல்ஹும் அதல் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் ஆவர். இன்னும் கூறுவதாயின் அவர்கள் அவற்றை விடவும் மிக கெட்டவர்கள். பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய தோழமையும் அருளுக்குரிய திருக்குரானின் உள்ளம் கவரும் தாக்கத்தின் விளைவால் நாம் எந்நிலையில் வாழ்வை கழித்தோமோ அது காட்டு மிராண்டித்தனமான வாழ்வு ஆகும். அது முழுக்க முழுக்க தீய செயல்களால் சூழப்பட்டிருந்தது என்று அவர்கள் உணர்ந்து கொண்டனர். ஆகவே அவர்கள் பரிசுத்த ஆவியிலிருந்து ஆற்றலை பெற்று நற்செயல்களின் பக்கம் நகரத் தொடங்கினர். உதாரணமாக அவர்களுக்கு சாதகமாக வஐயதஹும் பிரோஹிம் மின்ஹு என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது ஒரு தூய ஆன்மாவை கொண்டு இறைவன் அவர்களுக்கு உதவி செய்துள்ளான். நம்பிக்கை கொண்ட பிறகு ஓரளவுக்கு பொறுமையை கடைபிடித்த பிறகு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மறைவான ஆற்றலாக இது உள்ளது. பிறகு இந்த ஆற்றல் கிடைத்த பிறகு அவர்கள் தம் குறைகள் மற்றும் பாவங்களை உணர்ந்து கொண்டு அவற்றின் துர்நாற்றத்தை வெறுக்கும் அந்த நிலையிலேயே இருந்து விடாமல் நன்மையை நோக்கி எந்த அளவு அடியெடுத்து வைத்தார்கள் என்றால் சீர்திருத்தத்தின் முழுமையில் பாதியை கடந்து விட்டார்கள். பலவீனத்திற்கு எதிராக நற்செயல்களை செய்ய ஆற்றல் உருவாகியிருந்தது. பலவீனங்கள் விலகிவிட்டது மட்டுமின்றி நன்மைகளில் முன்னேற்றம் கிடைத்து கொண்டே சென்றது. இவ்வாறு நடுத்தர நிலை அவர்களுக்கு கிடைத்தது. பிறகு அவர்கள் பரிசுத்த ஆவியின் ஆற்றலினால் பயனடைந்தவாறு தம் தூய செயல்களினால் ஷைத்தானை மிகைக்கக்கூடிய அந்த போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். அப்போது அவர்கள் இறைவனை திருப்தி கொள்ளச் செய்வதற்காக எவ்வாறான போராட்டங்களை மேற்கொண்டார்கள் என்றால் அதைவிட அதிகமாக மனிதனால் நினைத்து கூட பார்க்க முடியாது. இறை வழியில் தம் உயிர்களை துச்சமாக மதித்தார்கள். இறுதியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். இறைவன் அவர்களின் உள்ளங்களை தீமையை விட்டு முற்றிலும் ஒதுக்கிவிட்டான், நன்மையை நேசிக்கச் செய்தான்.
ஆக இதுதான் அவர்கள் மீது ஏற்பட்ட திருக்குரானின் தாக்கமாகும். அவர்கள் நிலத்தில் இருந்து எழுந்து வானில் மின்னும் நட்சத்திரங்களாக ஆனார்கள். அவர்களை குறித்து ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, அவர்களில் ஒவ்வொருவரும் உங்களுக்கு வழிகாட்டி ஆவார்கள் என்றார்கள். திருக்குரானை பின்பற்றுவதால் மனிதன் இறை பண்புகளை வெளிப்படுத்துவோனாக ஆகிவிடுகின்றான். இதை குறித்து எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எவர் திருக்குரானை பின்பற்றியவாறு அன்பு மற்றும் உண்மையை இறுதி எல்லை வரை கொண்டு செல்கிறாரோ அவர் நிழல் ரீதியாக இறை பண்புகளை வெளிப்படுத்துவோராக இருப்பார். பின்பற்றுவோராக இருப்பது மட்டுமே நிபந்தனை என்று, மாறாக நேசம் மற்றும் உண்மையை இறுதி எல்லை வரை கொண்டு சேர்ப்பது நிபந்தனையாகும். அதாவது அதன் கட்டளைகளின்படி முழுமையாக செயல்பட வேண்டும். அப்போது அவர் அல்லாஹ்வின் பண்புகளை வெளிப்படுத்துவோராக ஆகிவிடுவார். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இந்த அனைத்து விளைவுகளும் இந்த மிகுந்த ஆற்றல் மிக்க தன்மைகளை கொண்ட இறை வேதமாகிய திருக்குரானில் இருப்பதை நாம் காண்கிறோம். இறை சொற்களாக கருதப்படுகின்ற எந்த ஒரு சமுதாயத்து வேதமாக இருந்தாலும் சரி, அந்த மிகுந்த ஆற்றலும் தன்மையும் எந்த ஒரு வேதத்திலும் கிடையாது. அந்த வேதங்கள் நீண்ட காலம் கடந்து விட்டதனால் திரிக்கப்பட்டு மாற்றியமைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அதன் சொற்கள் மாறியிருக்காது, ஆனால் அதன் பொருள் திரிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இறுதி காலத்தில் பிரிவினைகளை நீக்குவதற்காக உலகின் அனைத்து மக்களையும் ஒரே வேதத்தில் ஒன்று சேர்ப்பதற்காக அந்த அனைத்து முந்தைய வேதங்களின் அருள்களையும் இறைவன் பிடுங்கியிருக்கலாம். இல்லை என்றால் வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? திருக்குரான் மற்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக பின்பற்றுவதால் இறை நேசர்களின் கூட்டத்தில் மனிதன் இணைய முடிகிறது. ஆனால் அந்த வேதங்களில் இந்த தன்மைகள் ஏன் காணப்படுவதில்லை? இதன் காரணமாகத்தான் அந்த வேதங்களை பின்பற்றுவோர் இறை நெருக்கத்தின் காரணமாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பரிபூரணங்களை மறுக்கின்றனர். இன்னும் கூறுவதாயின் அவர்கள் அற்புதங்களையும் வழக்கத்திற்கு மாறான விஷயங்களையும் கேலி கிண்டல் செய்கின்றனர். அற்புதங்களை ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமின்றி அதனை கேலி கிண்டலும் செய்கின்றனர். இன்று இதனால் இறைவனை விட்டு விலகிச் சென்று விட்டனர், மார்க்கத்தை விட்டு விலகிவிட்டனர். அன்னார் கூறுகிறார்கள், ஆனால் நாம் அவர்களை ஏளனம் செய்வதில்லை, எவரையும் நாம் ஏளனம் செய்வதில்லை. ஆனால் அவர்களின் பயனடையாத நிலையைக் கண்டு கண்டிப்பாக நமக்கு பரிதாபம் ஏற்படுகிறது. நம் உள்ளத்தில் அவர்களை குறித்து அனுதாபம் உள்ளது. அல்லாஹ்வை விட்டு விலகி அவனது பண்புகளை மறந்துவிட்டு புதிய காலத்தின் ஒளிக்கு தம் தவறான நடைமுறைகளின் பெயரை வைத்து மீண்டும் விலங்குகளின் செயல்களை செய்ய ஆரம்பித்துள்ளனர். இன்று உலகவாதிகளிடம் இதுதான் நமக்கு தென்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் தம் கருத்தை தொடர்ந்தவாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நான் இந்த இடத்தில் கடந்த கால கதைகளை எடுத்துரைக்கவில்லை, மாறாக எனக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கும் அறிவை கொண்டே நான் பேசுகிறேன். திருக்குரானில் ஓர் ஆற்றல் மிகுந்த சக்தியை நான் கண்டுள்ளேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதால் ஒரு வியத்தகு தன்மையை நான் கண்டுள்ளேன். எந்த ஒரு மார்க்கத்திலும் அந்த தன்மையும் ஆற்றலும் இல்லை. அது என்னவென்றால், உண்மையாக பின்பற்றுபவர் இறை நேசர் எனும் அந்தஸ்தை அடைந்து விடுகிறார். இறைவன் தம் சொல்லை கொண்டு அவருக்கு கண்ணியமளிப்பது மட்டுமின்றி தம் செயலின் மூலமாகவும் அவருக்கு காட்டுகின்றான். அதாவது தான் பூமியையும் வானத்தையும் படைத்த அதே இறைவன்தான் என்று காட்டுகின்றான். அப்போது அந்த மனிதனுடைய ஈமான் உயரத்தில் நீண்ட தொலைவில் உள்ள நட்சத்திரங்களையும் தாண்டி சென்று விடுகின்றது. நான் இவ்விஷயத்தில் அனுபவசாலியாக உள்ளேன். இறைவன் என்னுடன் உரையாடுகின்றான். என் கைகளால் 1,00,000 விடவும் அதிகமான அடையாளங்களை வெளிப்படுத்தியுள்ளான். உலகின் அனைத்து நபிமார்களுக்கும் அவர்களின் வேதங்களுக்கும் நான் கண்ணியமளிக்கிறேன் என்றாலும் உயிருள்ள மார்க்கமாக இஸ்லாத்தை தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் அதன் மூலமாகவே என் மீது இறைவன் வெளிப்பட்டான். என்னுடைய கூற்றில் யாருக்கு சந்தேகம் உள்ளதோ அவர் அவ்விஷயங்களை ஆராய என்னிடத்தில் 2 மாதங்கள் வந்து தங்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் அவருடைய எல்லா செலவுகளுக்கும் அவருக்கு போதுமான அளவு நான் பொறுப்பாளியாக இருப்பேன். என்னை பொறுத்தவரை
மார்க்கம் என்பது உயிருள்ள மார்க்கமே ஆகும். உயிருள்ள மற்றும் புத்தம் புதிய ஆற்றல்களின் காட்சிகளால் இறைவனை காட்ட வேண்டும். இல்லையெனில் வாதம் மட்டுமே இருக்கும் என்றால் அது மார்க்கத்தின் ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடியதும் சான்றற்றதும் ஆகும். அன்னாருடைய இந்த வாதத்தினால் யாரெல்லாம் பயன்பெற இருந்தார்களோ அவர்கள் பயனடைந்தார்கள், வெற்றி பெற்றார்கள். அன்னாரிடம் வந்து இருந்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இன்றும் கூட அன்னாருடைய ஞானமிகு சொற்கள் கருவூலம் பல பேரை இறைவனை நோக்கி செல்பவர்களாக ஆக்குகின்றது. அந்நியர்களுக்கு இதை குறித்து தகவல் கூறுகின்ற அதே வேளையில் நாமும் முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். அன்னாருடைய நூல்களில் இருந்து நாமும் பயன்பெற வேண்டும். அப்போதுதான் நாம் நமது பையத்தின் நோக்கத்தையும் நிறைவேற்ற முடியும். திருக்குரானின் சிறப்புகளை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரானுக்கு 4 அற்புத சிறப்புகள் உள்ளன. அதன் விபரத்தை இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். திருக்குரானின் அற்புத சிறப்புகளில் ஒன்று அதனுடைய சொல்லாற்றலும் பேச்சாற்றலும் உள்ளது. அது மனிதனுடைய சொல்லாற்றல் மற்றும் பேச்சாற்றலை விட முற்றிலும் உயர்ந்ததாகவும் தனித்துவம் வாய்ந்ததாகவும் உள்ளது. ஏனென்றால் மனிதனுடைய சொல் மற்றும் பேச்சாற்றலின் களம் முற்றிலும் குறுகியதாக உள்ளது. மிகைப்படுத்துதல், பொய் மற்றும் தேவையற்ற விஷயங்கள் ஒரு வாக்கியத்தில் கலக்காதவரை எந்த ஒரு மனிதனும் சொல்லாற்றல் மற்றும் பேச்சாற்றலில் உயரிய அந்தஸ்தை அடைய முடியாது. அல்லாஹ்வின் வேதம் இதை விட்டு முற்றிலும் தூயதாகும். அதில் எவ்வித கலப்படமும் கிடையாது. இரண்டாவதாக, திருக்குரானில் காணப்படும் இன்னொரு அற்புத சிறப்பு என்னவென்றால் அதில் கூறப்பட்டுள்ள அனைத்து சம்பவங்களும் உண்மையில் முன்னறிவிப்புகளாக இருக்கின்றன. அதை குறித்து எல்லா இடங்களிலும் சுட்டிக்காட்டியும் உள்ளது. இதுவும் திருக்குரானில் தென்படுகின்றது. மூன்றாவதாக, திருக்குரானில் காணப்படும் அற்புத சிறப்பு என்னவென்றால் மனித இயல்பை அதன் முழுமை வரை கொண்டு செல்வதற்கு முழுமையான வழிவகைகளை அதன் போதனை தமக்குள் கொண்டுள்ளது. திட நம்பிக்கையை பெறுவதற்கு எந்த சான்றுகள், அடையாளங்களின் தேவை மனிதனுக்கு உள்ளதோ அவை அனைத்தும் அதில் உள்ளன. நான்காவதாக, இதில் உள்ள பெரும் சிறப்பு என்னவென்றால் முழுமையாக பின்பற்றுபவரை இது இறைவனுக்கு அருகில் எந்த அளவுக்கு கொண்டு செல்கிறது என்றால் இறைவனுடன் உரையாடும் கண்ணியத்தை அவர் பெற்றுவிடுகிறார். தெளிவான அடையாளங்கள் அவர் மூலமாக வெளிப்படுகின்றன. தூய உள்ளமும் உறுதியான ஈமானும் அவருக்கு கிடைத்து விடுகின்றன. முழுமையான நம்பிக்கையாளரின் மீது வானத்து அடையாளங்களின் அருள்களாக இருப்பவை இறைவனின் வேலையாகும். அதை ஒருவர் தனது சிறப்பாக கருதி கொள்ள முடியாது என்று திருக்குரானி இந்த நுட்பமான கருத்து நினைவில் இருத்த தகுந்ததாகும். முழுமையான நம்பிக்கையாளரின் தனிச்சிறப்பு என்பது இறையச்சம், தூய்மை, ஈமானிய ஆற்றல் மற்றும் உறுதித்தன்மை ஆகியவை மட்டுமே ஆகும். உதாரணமாக, ஒரு சுவரின் மீது சூரிய ஒளி படுகிறது என்றால் அந்த ஒளி அந்த சுவரின் தனிச்சிறப்பாகாது. ஏனெனில் அதை விட்டு அது விலகிச் சென்று விடவும் முடியும். சுவருடைய சிறப்பு என்பது அதன் அடித்தளம் ஓர் உறுதியான பாறையில் இருக்க வேண்டும். எவ்வாறான உறுதியை அது கொண்டதாக இருக்க வேண்டும் என்றால் உறுதியான கட்டடமாக அது இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட வெள்ளம் வந்தாலும், வேகமாக காற்றுகள் வீசினாலும், புயலை போன்று மழை பெய்தாலும் அந்த சுவர் அசையக்கூடாது. ஆகவே ஈமானும் இவ்வாறான நிலையை கொண்டதாக இருக்க வேண்டும். திருக்குரானை இறைவனுடைய தூய வேதமாக கருதி அதன்படி செயல்படக்கூடிய எவ்வாறான நிலை இருக்க வேண்டுமென்றால் அதுதான் நமது ஈமானை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இறைவனுடன் நம்மை இணைக்கும். எந்த ஒரு புயல் காற்றும், மழை காற்றும், எந்த ஒரு எதிர்ப்பும் மனிதனை அவனுடைய ஈமானிலிருந்து அசைக்க முடியாது. இதுதான் மனிதனுடைய சிறப்பு ஆகும். எப்பொழுதும் அவன் மீது இறை வேதத்தின் ஒளி விழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை புரிவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரான் எவ்வாறான வேதம் என்றால் அதை பின்பற்றுவதால் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இந்த விஷயத்தை விளக்கியவர் அன்னார் கூறுகிறார்கள், திருக்குரானை முழுமையாக பின்பற்றக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளப்படும் தகுதியை அடைந்து விடுகின்றார். இது திருக்குரானின் அற்புத தாக்கங்களில் ஒன்றாகும். அவருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இறைவன் தனது இனிய தாக்கமிகு சொற்களினால் அவருக்கு தகவலும் கொடுக்கின்றான். குறிப்பாக எதிரிகளுக்கு எதிராக அவருக்கு உதவி செய்கின்றான். ஆதரவளிக்கும் விதத்தில் தன் குறிப்பான மறைவான விஷயங்களை குறித்து
அவருக்கு செய்தி அறிவிக்கின்றான். திருக்குர்ஆனில் அனைத்து வழிகாட்டல்களும் உள்ளன என்பதை விளக்கியவாறு ஹஸ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அரேபியாவின் முஷ்ரிக்குகளைப் போன்று அந்த நாட்டின் வேதம் கொடுக்கப்பட்டோரும் குற்றச் செயல்களில் மூழ்கிவிட்டனர். கிறிஸ்தவர்களோ பரிகாரத்தின் மீது அழுத்தம் கொடுத்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அனைத்து குற்றங்களும் நமக்கு ஆகுமானதாகும் என்று நினைத்து கொண்டனர். யூதர்கள் கூறியது என்னவென்றால், குற்றங்களை செய்ததன் காரணமாக நாம் சில நாட்கள் நரகில் இருப்போம், அதைவிட அதிகம் இல்லை என்றார்கள். இதை குறித்து அல்லாஹ் கூறுகின்றான், ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا لَنْ تَمَسَّنَا النَّارُ إِلَّا أَيَّامًا مَعْدُودَاتٍ وَغَرَّهُمْ فِي دِينِهِمْ مَا كَانُوا يَفْتَرُونَ. நரக நெருப்பு எங்களை தீண்டினாலும் சில நாட்களுக்கு மட்டும்தான் என்று அவர்கள் கூறினார். இதன் காரணமாக அவர்களுக்கு துணிவும் தைரியமும் ஏற்பட்டது. அவர்கள் இவ்வாறான செயல்களை செய்த பிறகு தைரியம் எப்படி உண்டாயிற்று என்றால், நான் ஓதிய வசனத்தில் கூறப்பட்டது போன்று தங்களை சில நாட்கள் மட்டும்தான் நெருப்பு தீண்டும் என அவர்கள் கூறியதுதான். அவர்கள் இவ்வாறு பொய்யாக கருதி கொண்டனர். அதில் கர்வம் கொண்டதன் காரணமாக இந்த சிந்தனைகள் அவர்களிடம் உண்டாயிற்று. ஆகவே அரேபியாவில் வசித்த வேதம் கொடுக்கப்பட்டோரும் முஷ்ரிக்குகளும் மிகவும் தீய நடத்தையுடையவர்களாக ஆகிவிட்டிருந்தனர். தீமை செய்துவிட்டு தாம் நன்மை செய்ததாக கருதி வந்தனர். குற்றங்களை விட்டு விலகாமல் இருந்தனர். பொது அமைதியை சீர்குலைத்து வந்தனர். ஆகவே இறைவன் தன் நபியுடைய கைகளில் ஆட்சியின் கடிவாளத்தை கொடுத்து அவர்களின் கைகளில் இருந்து ஏழைகளை காப்பாற்ற விரும்பினான். அரேபியா சுதந்திரமான ஆட்சியை கொண்ட நாடாக இருந்தது. அவர்கள் எந்த ஒரு அரசனின் ஆட்சிக்கும் உட்பட்டு இருக்கவில்லை. ஆகவே ஒவ்வொரு பிரிவும் மிகவும் கட்டுப்பாடற்று துணிவுடன் வாழ்வை வாழ்ந்து வந்தது. அவர்களிடத்தில் தண்டனை வழங்கக்கூடிய எந்த ஒரு சட்டமும் இருக்கவில்லை. ஆகவே நாளுக்கு நாள் அவர்கள் குற்றங்களில் முன்னேறி கொண்டே சென்றனர். ஆகவே இறைவன் அந்த நாட்டின் மீது கருணை காட்டி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நாட்டிற்கு தூதராக மட்டுமின்றி அரசராகவும் அனுப்பி வைத்தான். மேலும் திருக்குர்ஆனை எவ்வாறான ஒரு சட்டத்தை போன்று முழுமையாக்கினான் என்றால், அதில் அரசாட்சி, சண்டை சச்சரவுகள், பொருளாதாரம் ஆகியவை குறித்து அனைத்து வழிகாட்டல்களும் உள்ளன. ஆகவே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் அரசராக இருந்த காரணத்தால் அனைத்து பிரிவுகளுக்கும் அதிகாரியாக இருந்தார்கள். ஒவ்வொரு மார்க்க மக்களும் தம் வழக்குகளையும் அன்னாரை கொண்டு தீர்ப்பு வழங்கச் செய்தனர். ஒரு முறை ஒரு முஸ்லிம் மற்றும் ஒரு யூதனுடைய வழக்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நீதிமன்றத்தில் வந்தது. இந்த சம்பவம் திருக்குர்ஆனிலிருந்து நிரூபணமாகியுள்ளது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆராய்ந்த பிறகு யூதன் உண்மையாளன் என்று உரிமை கோரிய முஸ்லிமுடைய வழக்கிற்கு தீர்ப்பு கூறினார்கள். ஆகவே திருக்குர்ஆனை ஆழ்ந்து படிக்காத சில மூட எதிரிகள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவத்திற்கு கீழே கொண்டு வருகிறார்கள். ஆனால் இவ்வாறான தண்டனைகள் அரசாட்சியின் கீழ் கொடுக்கப்பட்டன. திருக்குர்ஆன் மூலமாக தூய வாழ்வை அடைவது குறித்து கருத்தை விளக்கியவாறு அன்னார் கூறுகிறார்கள், எந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக ஒரு பொருள் வடிவமைக்கப்படுகிறதோ அதை சிறந்த முறையில் பூர்த்தி செய்வது ஒவ்வொரு பொருளின் பெரும் சிறப்பம்சமாக கருதப்படுகின்றது. இது வெளிப்படையான விஷயமாகும். உதாரணமாக, ஒரு காளை மாடு நிலத்தை உழுவதற்காக வாங்கப்பட்டுள்ளது என்றால் அது உழக்கூடிய வேலையை எவ்வளவு சிறப்பாக செய்கிறது என்றே அதன் சிறப்பு பார்க்கப்படுகின்றது. நிலத்தை உழுவதற்காக காளை மாடு வாங்கப்படுகின்றது. உழுவதற்காகவே அது பயன்படுத்தப்படுகின்றது. நன்கு உழக்கூடிய காளை நல்ல காளையாக கருதப்படுகிறது. இதே போன்று விண்ணிலிருந்து இறங்கிய வேதத்தின் அசல் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், தம்மை பின்பற்றக்கூடியவர்களை தம் போதனை, தாக்கம், சீர்திருத்தும் ஆற்றல், தம் ஆன்மீக தன்மை ஆகியவற்றின் மூலம் எல்லாவித பாவங்கள் மற்றும் தீய வாழ்விலிருந்து விடுபடச் செய்து ஒரு தூய வாழ்வை வழங்க வேண்டும். பிறகு தூய்மைப்படுத்திய பிறகு இறைவனை அடையாளம் காணக்கூடிய ஒரு முழுமையான கண்ணொளியை வழங்க வேண்டும். அனைத்து மகிழ்ச்சிகளின் தலையூற்றாகிய அந்த நிகரற்ற இருப்புடன் நேசம் மற்றும் அன்பின் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். ஏனெனில் உண்மையில் இந்த நேசம்தான்
ரட்சிப்பின் ஆணிவேராகும். இது எவ்வாறான சொர்க்கம் என்றால், இதில் நுழைந்த பிறகு அனைத்து துன்பங்களும், மனக்கசப்புகளும், கவலைகளும், தண்டனைகளும் விலகிவிடும். சந்தேகத்திற்கிடமின்றி உயிருள்ள முழுமையான இறை வகியை கொண்ட வேத நூல் என்பது இறைவனை தேடக்கூடியவரை அந்த குறிக்கோள் வரை அடையச் செய்வதாகும். தாழ்ந்த வாழ்விலிருந்து ரட்சிப்பை வழங்கி அந்த உண்மையான நேசனுடன் இணைத்துவிட வேண்டும். அவனை சந்திப்பதே ரட்சிப்பாகும். மேலும் அனைத்து சந்தேகங்கள் மற்றும் யூகங்களில் இருந்து தூய்மையாக்கி எவ்வாறான முழு அறிவை வழங்க வேண்டுமென்றால் அவன் தன் இறைவனை கண்டுவிட வேண்டும். இறைவனுடன் எவ்வாறான உறுதியான தொடர்புகளை வழங்கிவிட வேண்டுமென்றால் அந்த மனிதன் இறைவனுக்கு விசுவாசமான அடியானாக ஆகிவிட வேண்டும். இறைவன் அவன் மீது எவ்வாறான கருணை புரிய வேண்டுமென்றால் தம்முடைய பல்வேறு வகை உதவிகள், ஆதரவுகள், ஒத்துழைப்புகள் மூலமாக அவனுக்கும் அந்நியருக்கும் இடையில் வேறுபாட்டை காட்டிவிட வேண்டும். மேலும் தம் ஞானத்தின் கதவுகளை அந்த மனிதனுக்காக திறக்க வேண்டும். ஏதேனும் ஒரு வேதம் தமது இந்த அசல் கடமையை நிறைவேற்றாமல் தேவையற்ற பிற வாதங்களின் மூலம் தம் சிறப்பை நிரூபிக்க விரும்பினால் அதற்கான உதாரணம் என்னவென்றால், ஒருவர் தன்னை திறமையான மருத்துவர் என வாதிக்கிறார். அவருக்கு முன் நோயாளி கொண்டு வரப்பட்டு அவரை குணப்படுத்துங்கள் என்று கூறினால், நான் அவரை குணப்படுத்த இயலாது, ஆனால் எனக்கு குஸ்தி செய்ய நன்கு தெரியும் என்று கூறுவது போல் உள்ளது. அல்லது எனக்கு வானியல் அறிவு மற்றும் தத்துவவியல் அறிவில் நன்கு புலமை உள்ளது என்று கூறுவது போல் உள்ளது. இவ்வாறான மனிதர் நகைப்பிற்குரியவராக கருதப்படுவார் என்பது வெளிப்படை. அறிவாளிகளை பொறுத்தவரை இவர் கண்டிக்க தகுந்தவராவார். இறை வேதமும் இறை தூதரும் உலகில் வரும்போது உலகை பாவத்திலிருந்தும் பாவத்திற்குரிய வாழ்விலிருந்தும் விடுபடச் செய்வதே அவர்களின் பெரும் குறிக்கோளாக இருக்கும். இறைவனும் தூய தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கும். உலக கல்விகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதோ உலக கண்டுபிடிப்புகளை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்பதோ அவர்களின் நோக்கமாக இருக்காது. சுருக்கமாக இறை வேதத்தின் கடமை என்னவென்றால் அது இறைவனை சந்திக்க செய்ய வேண்டும். இறை இருப்பு குறித்து நிச்சய உறுதியை எனும் இடம் வரை கொண்டு சேர்க்க வேண்டும். இறைவனின் மகிமையையும் பிரமிப்பையும் உள்ளத்தில் அமரச் செய்து தீமை செய்வதை விட்டு தடுக்க வேண்டும். ஓர் அறிவாளி மற்றும் நீதியை கடைபிடிக்கும் நபரை பொறுத்தவரையில் இவ்விஷயத்தை புரிவது கடினம் அல்ல. இல்லையெனில் உள்ளத்தின் அழுக்கை நீக்க இயலாத பாவத்தை வெறுக்கச் செய்யும் வகையில் தூய முழுமையான ஞானத்தை வழங்க இயலாத இவ்வாறான நூல்களை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வது? தீமையின் பக்கம் தூண்டுகின்ற தொழுநோய் மிகவும் அபாயகரமான தொழுநோயாகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனுடைய உயிருள்ள ஞானத்தின் தோற்றங்களும் அதன் பிரமிப்பும் மகிமை மற்றும் ஆற்றல் ஆகியவற்றின் அடையாளம் மலையை போன்று பொழியாதவரை இந்த தொழுநோய் ஒருபோதும் விலகாது. மனிதன் இறைவனை அவனுடைய அச்சுறுத்தும் ஆற்றலுடன் அருகில் காணாதவரை, உதாரணமாக ஓர் ஆடு 2 அடி தூரத்தில் சிங்கத்தை பார்ப்பது போல், பாவத்தின் கொடிய உணர்வுகளை விட்டு மனிதன் தூயவனாக இருக்க வேண்டியது அவசியமாகும். கட்டுப்பாடற்ற முறையில் செய்யப்படும் மன இச்சைகளின் விருப்பங்கள் மின்னலை போன்று மனிதன் மீது விழுகின்றன. இறையச்சத்தின் சேமிப்பை ஒரு நொடியில் எரித்து விடுகின்றது. அதை விட்டு விலக இறைவனுடைய மகிமை அந்த அளவுக்கு அவனுடைய உள்ளத்தில் அமர்ந்துவிட வேண்டும். அந்த அசுத்தமான உணர்வுகள் வலிப்பு நோயை போன்று மீண்டும் மீண்டும் வருகின்றன. தீமைகளை விட்டு விலகியிருக்கும் உணர்வுகளை தொலைத்து விடுகின்றது. தம்மால் செதுக்கப்பட்ட கடவுளை கொண்டு இவற்றை நீக்க முடியுமா என்ன? அல்லது தம்மால் உருவாக்கப்பட்ட சிந்தனைகளால் இவை அமுக்கிவிட முடியுமா என்ன? இவற்றை அமுக்கிவிட முடியுமா என்ன? அல்லது எந்த துன்பம் தம் உள்ளத்தை தீண்டக்கூட இல்லையோ அவ்வாறான பரிகாரத்தால் இவை தடுக்கப்பட்டு விடுமா என்ன? ஒருபோதும் கிடையாது. இது சாதாரண விஷயமல்ல. மாறாக ஓர் அறிவாளிக்கு அனைத்து விஷயங்களை விடவும் சிந்திக்கத்தக்கதாகும். இந்த வெட்கமின்மை மற்றும் தொடர்பின்மையின் விளைவால் வரக்கூடிய அழிவின் அசல் வேர் பாவமும் தீமையும் ஆகும். அதிலிருந்து எவ்வாறு பாதுகாப்பு பெறுவது? நிச்சய இன்பங்களை யூகத்தை அடிப்படையாக கொண்டு மனிதன் விட்டுவிட முடியாது என்பது வெளிப்படை. அதாவது சில நிச்சய இன்பங்கள் உள்ளன. இது இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கும், பிறகு கிடைக்கும் என்று யூகம் செய்தல்.
அன்னார் கூறுகிறார்கள், ஆனால் ஒரு உறுதியான விஷயத்தை இன்னொரு உறுதியான விஷயத்தின் காரணமாக விட்டொழிக்கலாம். உதாரணமாக, காட்டை குறித்து ஒரு திட நம்பிக்கை உள்ளது. அந்த காட்டில் பல மான்களை எளிதாக நாம் வேட்டையாடி விடலாம் என்று நம்புகிறோம். இந்த நிச்சய உறுதியின் தூண்டுதலினால் காலெடுத்து வைக்க முயற்சிக்கிறோம். அப்போது அங்கு அந்த காட்டில் 50 சிங்கங்கள் உள்ளன என்றோ, ஆயிரக்கணக்கான கொடிய மலைப்பாம்புகள் உள்ளன, அவை வாயை திறந்து கொண்டு காத்திருக்கின்றன என்று இன்னொரு நிச்சய உறுதி கிடைக்குமென்றால் நாம் நம் எண்ணத்தை விட்டு விடுவோம். அதேபோன்று இவ்வாறான உறுதியின்றி பாவமும் விலகிச் செல்லாது. பாவத்தை நீக்கும் வழிமுறை என்னவென்றால், நாம் இந்த பாவத்தை செய்வோம் என்றால் அவை நம்முடைய தனிப்பட்ட தற்காலிக இன்பங்களாக இருக்கின்றனதுதான். ஆனால் நாம் ஒரு காட்டுக்கு வேட்டைக்காக செல்லும் போது அங்கு சிங்கமும் உள்ளன, மலை பாம்புகளும் உள்ளன. அவற்றின் அச்சம் அங்கு நம்மை வேட்டையாட விடாது. இதே போன்றுதான் பாவத்தை விட்டு தப்ப முடியும். இறைவனுடைய பிடி மிகவும் கடினமானது என்ற நிச்சய உறுதி ஏற்பட வேண்டும். நாம் பாவம் செய்தால் அவனது பிடிக்குள் வந்து விடுவோம் என்ற உறுதி ஏற்பட வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், உலோகம் உலோகத்தால் தான் உடைகிறது. இறைவனுடைய மகிமை மற்றும் அச்சம் ஆகியவற்றின் உறுதி எவ்வாறானதாக இருக்க வேண்டுமென்றால், அது கவனமின்மை எனும் திரையை துண்டு துண்டாக்கிவிட வேண்டும். உடலில் எவ்வாறான ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால், மரணத்தை மிக அருகில் காட்ட வேண்டும். எவ்வாறான அச்சம் உள்ளத்தில் மிகைக்க வேண்டுமென்றால், தீமையை தூண்டும் ஆன்மாவின் அனைத்து தொடர்புகளும் முறிந்துவிட வேண்டும். மனிதன் ஒரு மறைவான கையினால் இறைவன் பக்கம் இழுத்துச் செல்லப்பட வேண்டும். அவனுடைய உள்ளம் எவ்வாறான உறுதியால் நிரம்பிவிட வேண்டும் என்றால், நிச்சயமாக இறைவன் உள்ளான், அவன் துணிவுள்ள குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிக்காமல் விடுவதில்லை என்ற உறுதி கிடைக்க வேண்டும். ஆகவே ஓர் உண்மையான தூய்மையை தேடும் ஒருவர் இந்த தேவையை நிறைவேற்றாத இவ்வாறான நூலை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? ஆகவே நான் ஒவ்வொருவருக்கும் தெளிவுபடுத்த விரும்பும் விஷயம் என்னவென்றால், இந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது திருக்குரான் மட்டுமே ஆகும். இதன் மூலமாக இறைவன் பக்கம் மனிதனுக்கு ஓர் ஈர்ப்பு உருவாகிறது. மேலும் உலக நேசம் தணிந்து விடுகின்றது. திருக்குரானை பின்பற்றுவதனால் மிகவும் நுட்பத்திலும் நுட்பமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை இறுதியில் தன்னை வெளிப்படுத்தி விடுகின்றான். அந்த இறைவன் ஆற்றல் வாய்ந்த அந்த இறைவனின் ஆற்றல்களை பிற சமுதாயங்கள் அறியாது. திருக்குரானை பின்பற்றும் மனிதனுக்கு இறைவனே அதனை காட்டிக் கொடுக்கின்றான் எனும் சொற்றொடர் நினைவில் வைக்க தகுந்ததாகும். மேலும் வானவர்களின் உலகில் அவனை உலாவரச் செய்கின்றான். நான் இருக்கிறேன் எனும் குரலின் மூலமாக தன் இருப்பு குறித்து அந்த இறைவனே செய்தி அறிவிக்கின்றான். ஆக திருக்குரானை குறித்து இந்த அறிவும் புரிதலும் தான் இருக்க வேண்டும். இந்த போதனையின் செயல் ரீதியான அம்சம் நம் மூலமாக வெளிப்பட வேண்டும். இல்லையெனில் பிற மார்க்கங்களைப் போன்று நமது வாதமும் வெறும் வாதமாக மட்டுமே இருக்கும். இவ்வேதம் சீர்திருத்துகின்றது, பிற வேதங்கள் சீர்திருத்துவதில்லை என்று அன்னார் கூறியுள்ளார்கள். ஏனென்றால் அவற்றின் போதனைகள் முழுமையானது கிடையாது. ஆகவே அவை சீர்திருத்துவதில்லை. நாம் திருக்குரானை ஒப்புக்கொள்கிறோம் என்றால், பிறகு சீர்திருத்தம் ஏற்படவில்லை என்றால் அதில் தவறு நம்முடையதாகும். ஏனென்றால் அன்னார் கூறியது போன்று முழுமையாக பின்பற்றுவது அவசியமாகும். முழுமையாக பின்பற்றவில்லை என்றால் எவ்வாறு சீர்திருத்தம் ஏற்பட முடியும்? அதன்படி செயல்படவில்லை என்றால் பிறகு எவ்வாறு சீர்திருத்தம் ஏற்பட முடியும்? நாம் முழுமையான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க நாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், நாம் கண்டுணர்ந்தது என்னவென்றால், நமது அனுபவம் மற்றும் நமக்கு முன்னால் சென்றுவிட்ட அனைவருடைய சாட்சி என்னவென்றால், திருக்குரான் தன் ஆன்மீக சிறப்பு மற்றும் தன் தனிப்பட்ட ஒளியால் தன்னை உண்மையாக பின்பற்றுபவர்களை தன் பக்கம் ஈர்க்கின்றது. அவருடைய உள்ளத்திற்கு ஒளியூட்டுகின்றது. பெரும் பெரும் அடையாளங்களை காட்டி இறைவனுடன் எவ்வாறான உறுதியான தொடர்பை ஏற்படுத்துகிறது என்றால், துண்டு துண்டாக வெட்ட விரும்பும் வாளினால் கூட அது முறிந்து விடாது. அது உள்ளத்தின் கண்ணை திறக்கிறது. பாவம் என்னும் அசுத்த ஊற்றை அடைத்து விடுகின்றது. இறைவனுடைய இனிய உரையாடல் மற்றும் சம்பாஷணையின் மூலமாக கண்ணியமளிக்கிறது. மறைவான ஞானங்களை வழங்குகிறது. துவா ஏற்றுக்கொள்ளப்படுவது குறித்து தம் சொற்களால் செய்தி அறிவிக்கின்றது.
திருக்குரானை உண்மையாக பின்பற்றுவோரை எதிர்க்கும் ஒவ்வொருவர் மீதும் இறைவன் தன் அச்சுறுத்தும் அடையாளங்களை வெளிப்படுத்தி தன் வேதத்தை பின்பற்றும் அந்த அடியாருடன் தாம் இருப்பதாக தெரிவித்து விடுகின்றான். ஆகவே உண்மையான முறையில் பின்பற்றுவராக இருப்பது அடிப்படை நிபந்தனையாகும். திருக்குரான் ஷிர்கிலிருந்து இரட்சிப்பு வழங்கும் வழிமுறையாக உள்ளது என்ற விஷயத்தை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகிறார்கள். அரேபியா, பாரசீகம், எகிப்து, சிரியா, இந்தியா, ஆப்கானிஸ்தான், காஷ்மீர் ஆகிய நகரங்களில் ஏகத்துவத்தின் விதையை திருக்குரான் விதைத்தது. மேலும் அநேக நகரங்களில் இருந்து சிலை வணக்கம் மற்றும் பிற படைப்பினங்களை வணங்கும் முறையை ஆணி வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டது. இது எத்தகைய நடவடிக்கை என்றால் இதற்கு நிகரான ஒன்றை எந்த ஒரு காலத்திலும் காண முடியாது. இந்த நாடுகளில் இஸ்லாம் ஆரம்பத்தில் பரவிய போது ஷிர்க் முடிவடைந்தது. திருக்குரானின் போதனைப்படி செயல்பட்டதன் விளைவால் இது நிகழ்ந்தது. ஆகவே நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் நாம் இதன்படி செயல்படவில்லை என்றால் நாம் மீண்டும் அதே அறியாமைக்கு செல்கிறோம் எனப்படுகிறது. திருக்குரானின் போதனை உயரிய அந்தஸ்தை கொண்ட போதனையாகும். இதை குறித்து அன்னார் கூறுகிறார்கள், எந்த வேத நூல் ஆரம்பகால படைப்பினங்களின் காலத்தில் வந்ததாக இருக்குமோ அது முழுமையான வேதமாக இருக்காது என அதை குறித்து அறிவு உறுதியாக பரிந்துரைக்கிறது. ஆரம்ப காலத்தில் வந்த வேதங்கள் முழுமையான வேதங்களாக அவை இருக்க முடியாது என அறிவு ஒப்புக்கொள்கிறது. மாறாக அது ஆரம்ப கல்வியை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரை போன்று உள்ளது. அவர் பிள்ளைகளுக்கு அலிஃப், பே போன்றவற்றை கற்றுக் கொடுக்கிறார். ஆரம்ப கல்வியில் அதிக தகுதியின் அவசியம் கிடையாது. பிள்ளைகளுக்கு பிரைமரி கல்வியை போதிக்க வேண்டுமென்றால், பிள்ளைகளுக்கு ABC கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், அலிஃப், பே, ஜீம் கற்றுக் கொடுக்க வேண்டுமென்றால் மிக அதிக தகுதி பெற்றிருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் எக்காலத்தில் மனிதனின் அனுபவம் முன்னேற்றம் அடைந்ததோ, மனித வர்க்கம் பல்வேறு வகையான தவறுகளில் விழுந்தபோது நுட்பமான போதனையின் தேவை ஏற்பட்டது. குறிப்பாக வழிகேட்டின் இருள் உலகில் பரவிய போது மனித உள்ளங்கள் பல்வேறு வகையான அறிவு சார்ந்த செயல் சார்ந்த இருளில் மூழ்கிய போது ஓர் உயரிய முழுமையான போதனையின் தேவை ஏற்பட்டது. அப்போது திருக்குரான் வந்தது. ஆனால் ஆரம்பகால வேதத்திற்கு உயர்ந்த தகுதியை கொண்ட போதனையின் தேவை இருக்கவில்லை. ஏனென்றால் அப்போது மனித உள்ளங்கள் சாதாரணமானதாக இருந்தன. அவற்றில் இருளும் வழிகேடும் இன்னும் குடிகொண்டிருக்கவில்லை. ஆனால் உச்சபட்ச வழிகேட்டின் போது வெளிப்பட்ட அந்த வேதத்திற்கு உயரிய போதனையின் தேவை இருந்தது. குழப்பமான கொள்கைகள் உறுதியாக குடிகொண்டு விட்ட மக்களை சீர்திருத்துவதற்காக அது வந்தது. வெறுக்கத்தக்க செயல்கள் அவர்களின் பழக்க வழக்கமாக மாறிவிட்டிருந்தன. திருக்குரானின் போதனை எப்போது வந்தது என்றால் அப்போது மனித மூளை முதிர்ச்சி அடைந்திருந்தது. அவன் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருந்தான். தீமைகளும் உச்சபட்ச நிலையை அடைந்திருந்தன. மனிதன் அதில் மூழ்கி கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய மூளைக்கேற்ப போதனையும் வந்தது. திருக்குரான் உலகளாவிய வேதமாக இருப்பது குறித்து அன்னார் கூறுகிறார்கள். படைப்பினங்களின் ஆரம்ப கால கட்டத்திலும் மனித குலத்திற்கு ஓர் இல்ஹாமிய வேதம் கிடைத்தது என்பது முற்றிலும் சரியானதாகும். ஆரம்பகால கட்டத்தில் மனிதனுக்கு ஒரே ஒரு இல்ஹாமிய வேதம் மட்டும் ஏன் கொடுக்கப்பட்டது? ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தனித்தனி வேதங்கள் ஏன் கொடுக்கப்படவில்லை என்று இங்கு யாராவது கேள்வி கேட்பார் என்றால் அதற்குரிய பதில் என்னவென்றால், ஆரம்ப காலத்தில் மனிதனுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. சமுதாயம் என்று அழைக்கப்படுவதை காட்டிலும் அந்த மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. ஆகவே அவர்களுக்கு ஒரே ஒரு வேதம் போதுமானதாக இருந்தது. பிறகு உலகில் மனிதன் பரவிவிட்ட போது பூமியின் ஒவ்வொரு நிலத்துண்டில் குடியிருந்தவர்களும் ஒரு சமுதாயம் என்று அழைக்கப்பட்ட போது நீண்ட தொலைதூர பயணமின்றி ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தின் நிலையை முற்றிலும் அறிய முடியாத நிலை ஏற்பட்ட போது அவ்வாறான காலகட்டத்தில் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தனித்தனி தூதரும் தனித்தனி இல்ஹாமிய நூலும் கொடுக்கப்பட வேண்டும் என இறைவனின் ஞானமும் பொருத்தமான நடவடிக்கையும் விரும்பியது. ஆகவே அவ்வாறுதான் நிகழ்ந்தது. பிறகு உலகில் மனித எண்ணிக்கை அதிகரித்த போது, சந்திப்பதற்கு வழிவகைகள் திறந்த போது, ஒரு நாட்டில் வசிப்பவர்கள் இன்னொரு நாட்டில் வசிப்பவர்களை சந்திக்க வழிவகைகள் ஏற்பட்ட போது, இன்னின்ன நிலங்களில் மனித இனம் வசிக்கிறது என தெரிய வந்த காலகட்டத்தில்
இவர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரே சமுதாயமாக ஆக்க வேண்டும் என இறைவன் நாட்டம் கொண்டான். பிரிவினைக்கு பிறகு மீண்டும் அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என அவன் விரும்பினான். ஆகவே அனைத்து நாடுகளுக்காகவும் ஒரே வேதத்தை இறைவன் அனுப்பினான். எந்தெந்த காலகட்டத்தில் இந்த வேத நூல் பல்வேறு நாடுகளுக்கு வந்து சேருமோ அப்போது அதை ஏற்றுக்கொள்வது, அதன் மீது நம்பிக்கை கொள்வது அவர்கள் மீது கடமையாகும் என அந்த வேத நூலில் இறைவன் கட்டளையிட்டான். அனைத்து நாடுகளுக்கிடையிலும் பரஸ்பர உறவை ஏற்படுத்த வந்த அந்த வேதம் திருக்குரான் ஆகும். திருக்குரானுக்கு முன் வந்த அனைத்து வேதங்களும் குறிப்பிட்ட சமுதாயங்களுக்கே வந்தன. அதாவது ஏதேனும் ஒரு சமுதாயத்திற்காக மட்டுமே வந்தன. உதாரணமாக சிரியா, பாரசீகம், இந்தியா, சீனா, எகிப்து, ரோம் ஆகியவை சமுதாயங்களாக இருந்தன. அவர்களுக்காக வந்த வேதங்களும் தூதர்களும் தம் சமுதாயம் வரை மட்டுமே உட்பட்டு இருந்தனர். பிற சமுதாயத்துடன் எந்த ஒரு தொடர்பும் இணைப்பும் அவர்களுக்கு இல்லை. ஆனால் அனைத்திற்கு பிறகு திருக்குரான் வந்தது. அது உலகளாவிய வேதமாக உள்ளது. எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் உரித்தானதல்ல, மாறாக அனைத்து சமுதாயங்களுக்குமானதாக அது உள்ளது. இவ்வாறே திருக்குரான் எவ்வாறான ஓர் உம்மத்திற்கு வந்துள்ளது என்றால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே சமுதாயமாக ஆக விரும்பியது. காலத்தை பொறுத்தவரை பல்வேறு சமுதாயங்களை ஒற்றுமையாக வைத்திருப்பதற்கான வழிவகைகள் உள்ள காலகட்டமாக அது இருந்தது. ஒரே சமுதாயமாக ஆவதற்கு உண்மையான அணிவேராக பரஸ்பர சந்திப்பு உள்ளது. இது எந்த அளவுக்கு எளிதாகிவிட்டது என்றால் பல வருட பயணத்தை சில நாள்களில் கடந்துவிட முடியும். செய்திகளை அனுப்புவதற்கு எத்தகைய வழிகள் உருவாகிவிட்டன என்றால் தொலை தூரத்தில் உள்ள ஒரு நாட்டின் செய்தி ஒரு வருடத்தில் கூட வந்தடைய முடியாமல் இருந்தது. இப்போது அது 1 மணி நேரத்தில் வந்து சேர முடியும். காலகட்டத்தில் எப்படிப்பட்ட மாபெரும் புரட்சி உருவாகிறது என்றால், நாகரீக நதியோட்டம் எப்படிப்பட்ட திசையை நோக்கி செல்கிறது என்றால், முழு உலகிலும் பரவியுள்ள அனைத்து சமுதாயங்களையும் ஒரே சமுதாயமாக ஆக்க இறைவன் நாடியுள்ளான் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆயிரக்கணக்கான வருடங்களாக பிரிந்து போய் இருந்தவர்களை மீண்டும் சேர்க்க இறைவன் விரும்புகின்றான். மேலும் இச்செய்தி திருக்குரானில் உள்ளது. மேலும் திருக்குரான் தான் பகிரங்கமான முறையில் இந்த வாதத்தை செய்துள்ளது. அது உலகில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்காக வந்துள்ளது என்று கூறுகிறது. அல்லாஹ் திருக்குரானில் யா யுஹன்னாசு இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா என்று கூறியுள்ளான். அதாவது அனைத்து மக்களிடமும் நீர் கூறிவிடுவீராக, நான் உங்கள் அனைவருக்காகவும் தூதராக வந்துள்ளேன். பிறகு கூறுகின்றான், ஒமா அர்சல்னாக இல்லா ரஹமத்தல் இல்லா ஆலமீன், அதாவது நாம் உம்மை அனைத்து உலகங்களுக்கும் ஓர் அருளாகவே அனுப்பியுள்ளோம். பிறகு கூறுகின்றான், லியகூன லில் ஆலமீன நதீரா, அதாவது நாம் எதற்காக உம்மை அனுப்பியுள்ளோம் என்றால் முழு உலகிற்கும் நீர் எச்சரிக்கை வழங்கிவிடுவீராக. திருக்குரானுக்கு முன்பு உலகின் எந்த ஓர் இல்ஹாமிய நூலும் இந்த வாதத்தை செய்யவில்லை என்பதை நாம் மிகவும் அழுத்தமாக கூறுகின்றோம். ஒவ்வொருவரும் தமது தூதுத்துவத்தை தம் சமுதாயத்திற்குட்பட்டதாகவே வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் எந்த நபியை கிறிஸ்தவர்கள் இறைவனாக ஆக்கிவிட்டார்களோ அவருடைய நாவிலிருந்தும் கூட நான் இஸ்ரவேலர்களின் ஆடுகளை தவிர வேறெவற்றின் பக்கமும் அனுப்பப்படவில்லை என்ற வார்த்தையே வெளிப்பட்டது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைபிளில் இதைத்தான் கூறியுள்ளார்கள். திருக்குரானுடைய இவ்வாதம் பொது தப்லீகின் காலகட்டத்தில் கூறப்பட்டுள்ளது என்று காலத்தின் சூழ்நிலையும் சாட்சி கூறியுள்ளது. ஏனென்றால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய காலகட்டத்தில் பொது தப்லீகின் கதவு திறந்து விட்டிருந்தது. திருக்குரான் இறங்க 4 காரணங்கள் இருந்தன என்பதை பற்றி எடுத்துரைத்தவாறு ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் 4 காரணங்கள் உள்ளன, அதாவது காரண காரியங்கள். முதலாவதாக இல்லத்தை ஃபாயிலி என்பதாகும், அதாவது அதை செய்யக்கூடியவன் யார் என்பதாகும். அதற்கான காரணங்கள் பார்க்கப்படுகின்றன. அடுத்து இல்லத்தை சூரி, அதாவது அதற்கு வெளிப்படையான செயல் ரீதியான காரணங்கள் என்ன என்பதாகும். அடுத்தது இல்லத்தை மாதி என்பதாகும், அதாவது அதனுடைய உலக பயன் என்ன என்பதாகும். அடுத்தது இல்லத்தை காயி, அதாவது அதற்கான அசல் காரணம் என்ன, இப்பொருள்களின் அடிப்படையான ஒட்டுமொத்த காரணம் என்ன என்பதாகும். இந்த இடத்தில் திருக்குரானின் 4 காரணங்களை எடுத்து கூறியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், அதனுடைய இல்லத்தை ஃபாயிலி, அதாவது இந்த வேதத்தை இறக்கியவன் அலிஃப் லா மீம் ஆவான். அலிஃப் லா மீம் என்பதன் பொருள், என்னை பொறுத்தவரை
நானே அல்லாஹ் அனைவரையும் விட அதிக ஞானமுள்ளவன் ஆவேன் என்பதாகும். அதாவது மனித படைப்பின் நோக்கத்தை அல்லாஹ் அறிவான். இல்லத்தை மாதி உடைய பயன் என்பது தாலிக்கல் கிதாப் ஆகும். இது எல்லோரையும் விட அதிக ஞானமுள்ள இறைவனிடமிருந்து வந்துள்ளது. அதன்படி செயல்பட்டு பெரும் பயன்களை பெற முடியும். இல்லத்தை சூரி வெளிப்படையான காரணம் என்பது லா ரைப ஃபீஹ் என்பதாகும். அதாவது இவ்வேதத்தின் சிறப்பும் பரிபூரணமும் எதுவென்றால் இதில் எவ்வித சந்தேகமோ ஐயமோ கிடையாது. எத்தகைய அழகிய போதனை என்றால் அதனுடன் எதுவும் போட்டியிட முடியாது. அதில் உள்ள விஷயங்கள் உறுதியானவையாகவும் அதன் வாதங்கள் சான்றுகளை கொண்டதாகவும் பிரகாசமானதாகவும் உள்ளன. இல்லத்தே காயி அடிப்படை காரணம் என்பது புதல்லில் முத்தகீன் ஆகும். அதாவது இவ்வேதம் இறக்கப்பட்டதன் உண்மையான குறிக்கோள் நோக்கம் என்னவென்றால் இரையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதாகும். இதுதான் ஓர் உண்மையான மார்க்க நூலின் நோக்கமாக இருக்க வேண்டும். சூரா பக்ராவின் 1, 2 மற்றும் 3 வசனங்களுக்கு மொழியாக்கம் செய்தவாறு ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இரையச்சம் என்பது எத்தகைய உயரிய அந்தஸ்தை கொண்ட அவசிய விஷயமாக ஆக்கப்பட்டுள்ளதென்றால் திருக்குரானுடைய அடிப்படை காரணமாக அது ஆக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அடுத்த சூறாவை ஆரம்பிக்கும் போது அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ் ஹுதல்லில் முத்தகீன் என்று கூறியுள்ளார். எனது கொள்கை என்னவென்றால் திருக்குரானின் இந்த வரிசமைப்பு பெரும் காரணத்தை கொண்டுள்ளதாகும். இறைவன் இதில் 4 காரணங்களை குறிப்பிட்டுள்ளான். அதாவது 4 காரண காரியங்கள்: இல்லத்தே ஃபாயிலி, இல்லத்தே மாதி, தூரி மற்றும் காயி ஆகிய 4. ஒவ்வொரு பொருளுடனும் இந்த 4 காரணங்கள் தான் இருக்கின்றன. திருக்குரான் மிகவும் முழுமைத்தன்மையுடன் இதை காட்டுகின்றது. அலிஃப் லாம் மீம் என்பதில் சுட்டி காட்டப்பட்டுள்ளதாவது மிகவும் ஞானமுள்ள அல்லாஹ் இவ்வேதத்தை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கியுள்ளான். அதாவது இறைவன் அதை செய்யக்கூடியவனாக உள்ளான். தாலிக்கல் கிதாப் இது இல்லத்தை மாதியாகும். அதாவது வெளிப்படையாக நம்மிடத்தில் ஒரு நூல் உள்ளது, இது வேதமாகும். இதன்படி செயல்பட்டு மனிதன் தன் குறிக்கோளை அடைய முடியும். இல்லத்தி சூரி என்பது லா ரைப ஃபீஹ் ஆகும். எல்லா பொருளிலும் சந்தேகமும் ஐயமும் தவறான எண்ணங்களும் தோன்ற வாய்ப்புள்ளது. ஆனால் திருக்குரான் எப்படிப்பட்ட வேதம் என்றால் அதில் எவ்வித சந்தேகமும் ஐயமும் இல்லை. லா ரைப் என்பது இதற்காக வந்துள்ளது. இதில் எவ்வித ஐயமும் இல்லை என்பது இந்த வேதத்தின் மகிமையாக இறைவன் இதை எடுத்துரைக்கும் போது கூறியுள்ளான். ஒவ்வொரு நல்ல இயல்பும் நட்பேறு பெற்ற இயல்பும் இதை கேட்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும். அதன் வழிகாட்டலின்படி செயலாற்ற வேண்டும் என அவை விருப்பம் கொள்ளும். திருக்குரானுடைய ஒளிமிக்க தூய மகிமை உலகின் முன் எடுத்து வைக்கப்படுவதில்லை என்று நாம் வருத்தத்துடன் கூறிக்கொள்கிறோம். ஏனென்றால் திருக்குரானின் சிறப்புகளும் பரிபூரணங்களும் அதன் அழகும் தமக்குள் எவ்வாறான ஓர் ஈர்ப்பை வைத்துள்ளது என்றால் உள்ளம் தன்னையும் அறியாமல் அதன் பக்கம் சென்று விடுகின்றது. உதாரணமாக ஒரு நறுமணமிக்க தோட்டத்தை புகழும்போது அதன் நறுமணமிக்க மரங்கள் மற்றும் உள்ளத்திற்கு புத்துணர்ச்சியூட்டும் கிளைகள், பிரகாசமான தூய நீரை கொண்ட பாய்ந்து செல்லும் நதிகள் மற்றும் ஓடைகளை குறிப்பிட்டு சொல்லும்போது ஒவ்வொருவரின் உள்ளமும் அதில் உலாவர வேண்டும், அதிலிருந்து இன்புற வேண்டும் என்று விரும்பும். அதில் ஓடக்கூடிய சில நீரூற்றுகள் எவ்வாறு உள்ளன என்றால் நாள்பட்ட நோய்களையும் அழிவை தரும் நோய்களையும் குணமாக்கும் என்றும் அதை குறித்து கூறும்போது மக்கள் இன்னும் உத்வேகத்துடனும் நாட்டத்துடனும் அங்கு செல்வார்கள். இவ்வாறே திருக்குரானுடைய சிறப்புகள், முழுமைகள் ஆகியவற்றை மிகவும் அழகிய முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சொற்களில் எடுத்துரைத்தால் முழு உத்வேகத்துடன் ஆன்மா அதன் பக்கம் ஓடிச் செல்கிறது. உண்மையில் ஆன்மாவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வழிவகைகள் மற்றும் உண்மையான முறையில் ஆன்மாவின் தேவையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதும் திருக்குரானே ஆகும். ஆகவேதான் முதலில் முத்தகீன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது இரையச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு இடத்தில் லா யமஸ்துஹு இல்லல் முத்தஹரூன் என்று கூறியுள்ளான். அதாவது தூய மக்களை தவிர யாராலும் இதை தொட முடியாது. இது முதலில் முத்தகீனில் கூறப்பட்டுள்ள அந்த இரையச்சம் உடையவர்களைத்தான் குறிக்கின்றது. இதிலிருந்து தெளிவாக தெரிவது என்னவென்றால்
திருக்குரானுடைய ஞானம் வெளிப்படுவதற்கு இரையச்ச நிபந்தனையாக உள்ளது. ஆனால் இக்காலத்தின் பெயர் அளவிலான ஆலிம்கள் இரையச்சத்தை விட்டு முற்றிலும் விலகியுள்ளனர். திருக்குரானுடைய போதனையை எவ்வாறு எடுத்துரைக்கின்றன என்றால், இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு அதன் போதனை மீது மேற்கொண்டு ஆட்சேபனை செய்ய வாய்ப்பு கிடைத்து விடுகின்றது. ஆனால் இன்று அகமதிகளாகிய நம்முடைய பணி என்னவென்றால், நாம் நமக்குள் இரையச்சத்தை உருவாக்கியவாறு அந்த போதனையின் அழகுகளை நம் சொல்லாலும் செயலாலும் செய்து காட்ட வேண்டும். திருக்குரான் தான் எல்லாவித நோய்களுக்குமான மருத்துவமாகும் என்று உலகிற்கு எடுத்து கூறுங்கள். இதை அனுப்பியது எந்த இறைவன் என்றால், அவன் இதை நோக்கத்துடன் உலகை சீர்திருத்த அனுப்பியுள்ளான். இறையச்சத்தின்படி நடந்தவாறு அதன்படி செயல்படும் நல்வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இவை மிகவும் ஆழமான கருத்துக்களாகும். மிகவும் கவனமாக கேட்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டிய தேவை உள்ளது. நாம் திருக்குரானை மிகவும் கவனத்துடன் ஓத வேண்டும். இப்போது நான் துவாவுக்காகவும் கவனமூட்ட விரும்புகின்றேன். தற்போது பங்களாதேஷில் ஆண்டு மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றுதான் முதல் நாளாக இருந்தது. ஆனால் அங்கு எதிரிகள் தாக்குதல் நடத்திவிட்டார்கள். மாநாடு நடக்கும் இடத்திலும் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். பல நபர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். எனது கணிப்பின்படி அவர்கள் எவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் என்றால், சிலர் காயமுற்றிருக்கிறார்கள், சிலர் கடுமையாகவும் காயமுற்றிருக்கிறார்கள். அவர்களுள் சிலர் அப்பகுதியில் உள்ள அகமதிகளின் வீடுகளையும் தீயிட்டு கொளுத்துகிறார்கள். தற்போது வந்த தகவலின்படி எந்த அளவு சேதம் ஏற்பட்டுள்ளது என்பதை முழுமையாக கணிக்க முடியவில்லை. அல்லாஹ் அவர்களின் தீங்கிலிருந்து அகமதிகளையும் பாதுகாப்பானாக, அவர்களை பிடிக்கவும் ஏற்பாடு செய்வானாக. இப்போது இவர்களின் நேர்வழிக்காக துவாவும் இருக்கப் போவதில்லை. அல்லாஹும மஸ்ஸிக்குஹும் குல்ல முமஸ்ஸகின் வ சஹீக்கும் தஸ்ஹீகா என்ற துவாதான் இவர்களுக்காக நம் நாவிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் வெளிப்படுகின்றது. இவ்வாறு பாகிஸ்தானுடைய சூழ்நிலைக்காகவும் துவா செய்யுங்கள். அங்கும் அல்லாஹ் அகமதிகளின் நிலையை சரி செய்வானாக. புர்கினோ ஃபாசோவிலும் ஆபத்துகள் தற்போது வட்டமிட்டு கொண்டிருக்கின்றன. அங்குள்ளவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அதே போன்று அல்ஜீரியாவிலும் அகமதிகள் மீது சில வழக்குகள் உள்ளன. அவர்களுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் எல்லா இடங்களிலும் அகமதிகளை பாதுகாப்பாக வைத்திருப்பானாக. நான் கூறியது போன்று பங்களாதேஷில் நிர்வாகம் நம்மிடம் கூறியதோ என்னவென்றால், கவலைப்படாதீர்கள், மாநாட்டை நடத்துங்கள், நாங்கள் முழுமையாக பாதுகாப்பு தருகிறோம் என்றார்கள். ஆனால் குழப்பவாதிகளான பயங்கரவாதிகளாக இருந்த கடுமையை விரும்பக்கூடிய புல்லாக்கள் தம் கூட்டாளிகளுடன் வந்தபோது போலீசார் அங்கு நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. எவ்வாறு இருப்பினும் நாம் அல்லாஹ்வின் பக்கம் குனிய வேண்டும். அல்லாஹ்விடம் தான் துவா கேட்க வேண்டும். நம் சகோதரர்களின் கஷ்டங்களை الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.